இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த பஞ்சாயத்து ராஜ் டாப்பிக்கில் மினிமம் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற போல் நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? ஸோ இதில் பஞ்சாயத்து ராஜோட எவல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ என்ன அமெண்ட்மெண்ட் மூலிமா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ இதில் பாருங்கள், முதல் விஷயம் வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிஷன் கொடுத்துருக்காங்க. இது இயர் எக்ஸாமில் கொஷினாக கேட்டிருக்காங்க. பல்வந்த் ராய் மேத்தா, சரியா, 1957 அப்படிங்கிறது இதனுடைய இயர். சரி, இது கேட்டிருக்கிறாங்க. அதற்கு முன்னாடியே பாருங்கள், பல்வந்த் ராய் மேத்தாக்கு முன்னாடி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சமுதாய மேம்பாட்டு திட்டம் மற்றும் தேசிய விரிவுபடுத்தப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 53ல் ஒன்று. பல்வந்த் ராய் மேத்தாவுடைய பரிந்துரைகள் ரொம்ப முக்கியமானது. முதல் பரிந்துரை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, 3 அடுக்கு பஞ்சாயத்து, 3 டயர் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், 3 அடுக்கு பஞ்சாயத்து. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா, கிராம பஞ்சாயத்திற்கு நேரடி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியது பல்வந்த் ராய் மேத்தா அவர்களுடைய முக்கியமான ஒரு பரிந்துரை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், இந்த ஜில்லா பார்ஷித் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு மாவட்ட கலெக்டர் தான் தலைமை தாங்கணும், சேர்மனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் பல்வந்த் ராய் மேத்தா அவர்கள் சொன்னது. சரியா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இந்த பல்வந்த் ராய் மேத்தா சொன்ன பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து 1958 இதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதை ஏற்றுக்கிட்டு இதன் அடிப்படையில் முதலாக ராஜஸ்தான் என்ற மாநிலத்தில் தான் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டேட்டை நிறைய வாட்டி எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. அக்டோபர் 2, 1959 நாகூர் மாவட்டம், ஆமாம், ராஜஸ்தானில் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் வந்து 2ஆவதாக இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் மேத்தா கமிட்டியோடும் நம்மளுக்கு இயர் ரொம்ப முக்கியமானது. சரியா? 1977. இது அப்பாயின்ட் பண்ணது வந்து ஜனதா கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் மேத்தா கமிட்டி வந்து ரிப்போர்ட்டை வந்து 78ல் கொடுத்துருக்காங்க. எத்தனை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 132 ரெக்கமெண்டேஷன். ஸோ இதில் முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது 2 டயர் பஞ்சாயத்து, 2 அடுக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிறது இவருடைய பரிந்துரை, முக்கியமான பரிந்துரை. மாவட்ட அளவில் ஜில்லா பார்ஷித் என்பதும் கீழே மண்டல பஞ்சாயத்து அப்படிங்கிற அளவும் நம்மளுக்கு முக்கியமானது. சரியா? சரி, ஓகே. இது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இந்த எலெக்ஷனில் கலந்துக்கணும், பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷனில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கலந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரி விதிக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜுக்கிட்டே கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதை தாண்டி அசோக் மேத்தா கமிட்டிஸில் முக்கியமான ஒரு பரிந்துரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்பரேட் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணணும், பஞ்சாயத்து ராஜுக்குன்னு செப்பரேட் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு அசோக் மேத்தா அவர்கள் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, SC STக்கான ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அசோக் மேத்தா தான். ஸோ அசோக் மேத்தாவுடைய பரிந்துரை வந்து ஜனதா கவர்மெண்ட்டு கொலாப்ஸ் ஆனனால அந்த டைமில் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா? சரி, ஓகே. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போங்க, எந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்கள், GVK ராவ் கமிட்டி. இந்த கமிட்டி எதற்காக போடப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம், அதாவது கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது அந்த திட்டத்தினுடைய நோக்கம். இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 1985 இந்த கமிட்டி வந்து போடப்பட்டது. பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை சொன்னது யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ்னால் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, வேர் இல்லாத புல் போன்ற இருக்குது, பஞ்சாயத்து ராஜ் வந்து அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த GVK ராவ் கமிட்டி அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ GVK ராவ் கமிட்டி சொன்ன முக்கிய பரிந்துரைகள் என்ன பாருங்கள். இந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருப்பார். என்னென்னா, ரெகுலர் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணணும். சரியா? ரெகுலராக வந்து எலெக்ஷன் எப்பவுமே 5 இயர்ஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல அவருக்கு சொல்லியிருப்பார். சரியா? சரி, ஓகே. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்ததாக பாருங்கள், இந்த இடத்துல இந்த ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, கமிட்டியோட இயர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டந்தாவாலா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வட்ட அளவிலான ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்காக பிளாக் லெவல் பிளானிங்னு சொல்லுவாங்க. 1978 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? டிஸ்ட்ரிக்ட் பிளானிங்காக ஹனுமந்த் ராவ் கமிட்டி. சரியா? மாவட்ட அளவிலான திட்டமிடுதல் அப்படின்றதுக்காக ஹனுமந்த் ராவ் கமிட்டி 84ல். சரியா? பிளாக் லெவல் கமிட்டி வந்து 78, தண்டவாலா கமிட்டி அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு வந்து LM சிங்வி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. LM சிங்வி கமிட்டி வந்து 1986 கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இந்த LM சிங்வி கமிட்டிஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சில பரிந்துரைகள் இருக்கும். பாருங்கள், இதில் ரொம்ப முக்கியமான பரிந்துரை என்னென்னா,
பஞ்சாயத்து ராஜ் ஷுட் பி கான்ஸ்டிடியூஷனலி ரெகக்னைஸ்ட், அரசியலமைப்பினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஒரு புதிய பகுதியை உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் LM சிங்வி தான் சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பாருங்க, நியாய பஞ்சாயத்தை எல்லா இடத்துலையும் உருவாக்கணும். இது எக்ஸாமில் கொஷின் கேட்கப்பட்ட கொஷின். யார் நியாய பஞ்சாயத்தை உருவாக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே ஃபைன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு LM சிங்வியோட முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. சரியா? நியூ சாப்டர் அண்ட் நியாய பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க, துங்கோன் கமிட்டி. சரியா? துங்கோன் கமிட்டி அப்படிங்கிறது 1988 துங்கோன் கமிட்டி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த துங்கோன் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே பாருங்க, இந்த துங்கோன் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, SC ST மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் சேர்ந்து இந்த இடத்துல இடஒதுக்கீடு வழங்கணும் பஞ்சாயத்து ராஜில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பெண்களுக்கு யார் இடஒதுக்கீடு வழங்க சொல்லி எந்த குழு பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி அதுக்கப்புறம் பாருங்க, இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது எல்லா மாநிலத்திலையும் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் முக்கியம். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவர் தான் வந்து ஜில்லா பார்ஷத்தினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் துங்கோன் கமிட்டி தான். சரியா? ஸோ அப்போ துங்கோன் கமிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக காட்கில் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காட்கில் கமிட்டி அப்படிங்கிறது 1998 அதே வருஷம் போடப்பட்ட. ஓகே, ஸோ காட்கில் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பஞ்சாயத்து ராஜுடைய அந்த டேர்ம் அப்படிங்கிறத 5 years அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பஞ்சாயத்து ராஜுடைய எலெக்ஷன், அதாவது 3 லெவல்லையும் 3 அடுக்கலுமே நேரடி தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறத அமைக்கணும். இது ரொம்ப முக்கியம். மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் காட்கில் கமிட்டி அப்படிங்கிறவங்க தான் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதுபோல் இந்த இடத்துல பாருங்கள், வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறதும் சரியா, அவங்களுக்கு வந்து வரி விதிக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கணும், வரியை கலெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரமும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்கில் கமிட்டி அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃபைன். சரி, இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தம் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 92வது வருஷம் பாருங்கள், எந்த தேதினா 24 ஏப்ரல் 1993ஆம் ஆண்டு இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டது. சட்ட திருத்தம் வந்து 92 தான், 73வது சட்ட திருத்தம் 92வது வருஷம். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஒரு ஆண்டு கழித்து ஏப்ரல் 24, 1993 நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. சரியா? அப்போ பாருங்கள், புதுதாக ஒரு திருத்தம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதிதாக இந்த பகுதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பகுதி 9 அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பகுதி 9ல் எந்த விதியிலேருந்து எந்த விதியும் பேசுதுன்னா 243லேருந்து 243O அப்படிங்கிற விதி வரைக்கும் நம்மளுக்கு பேசுது. சரியா? அது மட்டும் இல்லாமல் புதுதாக ஒரு அட்டவணையும் உருவாக்கியிருப்பாங்க. அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா 11வது அட்டவணை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 11வது அட்டவணையில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ்ன்னு கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா 29 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற போல் நீங்கள் சொல்லணும். சரியா? அப்போ கான்ஸ்டியூஷனில் ரெகக்னைஸ் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ ரெகக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடணும். சரியா? ஸோ ஆர்டிகல்ஸ் பாருங்கள், 243 டெஃபினேஷன் ஆஃப் பஞ்சாயத். சரியா? அடுத்து பாருங்கள் 243A கிராம சபை கண்டிப்பாக கேட்பாங்க. எத்தனை வாட்டி வருஷத்தில் கிராம சபை கூடுது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி, இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான். ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். ஸோ எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு SC STக்கு அவங்களுடைய அந்த எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதன் அடிப்படையில் SC STக்கு ரிசர்வேஷன் இருக்குது. அப்புறம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/3 ஆஃப் த சீட்ஸ் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? அதை நீங்கள் கட்டாயம் பார்த்துட்டு போங்க. இது வந்து டி பேசுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்தினுடைய கால அளவு என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. பஞ்சாயத்தினுடைய கால அளவு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், 5 வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், இந்த G எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. பவர்ஸ், அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அவங்களுடைய அதிகாரங்கள் என்ன, பணிகள் என்ன, பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத 243G பேசுது. ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்ததாக அவங்களுக்கு எந்த விதியின் அடிப்படையில் வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 243H அப்படிங்கிற அடிப்படையில் வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. சரியா? சரி, ஓகே. அடுத்ததாக பாருங்கள், இந்த K அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். எலெக்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பஞ்சாயத்து தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது 243K. பஞ்சாயத்து தேர்தலை பற்றி பஞ்சாயத்து தேர்தல் நடத்தக்கூடியது யாருன்னா மாநில தேர்தல் ஆணையம். சரியா? இப்போ கூட நம்ம பார்த்தோம், மாநில தேர்தல் ஆணையம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எந்த கமிஷன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்கில் கமிட்டி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. சரி,
அடுத்தது பாருங்கள் முனிசிபாலிட்டிஸ், நகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நகராட்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1688 ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் தான் வந்து முதல் முனிசிபல் கார்ப்பரேஷனாக இந்தியாவில் கொண்டு வரப்பட்டுச்சு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1726 வந்து பாம்பே, கல்கத்தா அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் ரிப்பன் பிரபுவோடைய ரெசல்யூஷன் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82. இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், உள்ளாட்சி நிர்வாகத்தின் ஒரு மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பன் பிரபுவோடைய அந்த ரெசல்யூஷனை சொல்லுவாங்க. உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை யாருன்னு கேட்டாலையும் அதை தான் நம்ம ரிப்பன் பிரபுன்னு தான் சொல்லுவோம். இது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். சரியா? சரி, ஓகே. இந்த நகராட்சி அப்படிங்கிறது என்ன சட்டத்திருத்தத்தின் மூலிமா அங்கீகரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 74வது சட்டத்திருத்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பகுதினா பகுதி பாருங்க 9A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 9Aல நகராட்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. விதிகள் பாருங்க 243Pலேருந்து 243ZZ அது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து 12வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்குது. 12வது அட்டவணையில் மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ்ன்னு கேட்பாங்க, எத்தனை உருப்படிகள் அப்படிங்கிற மாதிரி 18 உருப்படிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே 29ன்னு பார்த்தோம், இங்கே 18 அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துருக்குறோம். சரியா? ஸோ இதன் அடிப்படையில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல வந்து நகர பஞ்சாயத்து. சரியா? நகர பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு இடைநிலை பகுதி. சரியா? இடைநிலை பகுதினா ஒரு டவுனும் இல்லாமல், ஒரு டவுன் அதாவது கிராமமும் இல்லாமல் நகரமும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடைநிலை பகுதிகளுக்கு நகர பஞ்சாயத்து என்றும், சரியா, சிறிய நகரப்புற பகுதிகளுக்கு முனிசிபல் கவுன்சில் என்றும், பெரிய நகரப்புற பகுதிகளுக்கு முனிசிபல் கார்ப்பரேஷன் என்றும் இந்த 3 விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வராங்க. சரியா? ஸோ இதை கொண்டு வந்துட்டு ஆர்டிகல்ஸில் நம்ம என்ன டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 8 டைப்ஸ் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்மளுக்கு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், முதல் விஷயம் வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன். சரியா? மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. மாநகராட்சி கட்டாயம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் மொத்தம் இப்போதைக்கு 25 மாநகராட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. கடைசியாக கொண்டு வந்த மாநகராட்சிகள் பார்த்துக்கோங்க. ஸோ அது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் யார் தலைமை தாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல கேட்பாங்க. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தலைமை தாங்கக்கூடியது மேயர். அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது துணை மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிரந்தர குழு அப்படிங்கிறது ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். சரியா? ஸோ நிரந்தர குழு செயல்பட்டுருக்கும். அவருக்கு கீழே யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், முனிசிபல் கமிஷனர் இஸ் ரெஸ்பான்சிபிள். இதுதான் முனிசிபல் கமிஷனர் ரொம்ப முக்கியம். இவர் நார்மலாக ஒரு IAS அதிகாரி இருப்பாங்க. தமிழக அரசானால பணிக்கு அமர்த்தக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க. அப்போ பாருங்கள், மேயருக்கு கீழே நிரந்தர குழுவுக்கு கீழே அரசினால் நியமிக்கப்பட்ட மாநகராட்சி ஆணையர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ மாநகராட்சினா மினிமம் ஒரு 10 லட்சம் மக்களுக்கு மேலே இருந்தால் அது வந்து மாநகராட்சி அப்படிங்கிறது போல அறிவிக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முனிசிபாலிட்டி மினிமம் 1 லட்சம் மக்கள் இருந்தால் அது வந்து முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, ஃபைன். ஸோ இந்த முனிசிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முனிசிபாலிட்டியை தலைமை தாங்குவது ஒன்று பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க, இல்லை சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அசஸ் பண்ணக்கூடியது வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க, இல்லை வைஸ் சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது நிரந்தர குழு. அங்கே போல இங்கேயும் நிரந்தர குழு அப்படிங்கிறது இருக்கும். சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சீஃப் முனிசிபல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சீஃப் முனிசிபல் ஆஃபீஸர் நகராட்சி அதிகாரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இவரும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னால அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார். சரியா? அடுத்தது பாருங்கள், நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டினா தமிழில் வந்து அறிவிக்கப்பட்ட பகுதி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த அறிவிக்கப்பட்ட பகுதி குழு அப்படிங்கிறது ஒரு இடம் வந்து ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அந்த இடத்த அறிவிக்கப்பட்ட பகுதி குழு அறிவிக்கலாம். அல்லது ஒரு அடிப்படை வசதி கூட அந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடத்தையும் என்ன சொல்லலாம்னா அறிவிக்கப்பட்ட பகுதி குழுவாக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு அறிவிப்புனால இந்த நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி அப்படிங்கிறத உருவாக்க முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு அறிவிப்பினால இது வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியை யார் நிர்வாகம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்டையர்லி நாமினேட்டட் பாடி, அதாவது அரசினால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு குழுவினால் இந்த பகுதி அப்படிங்கிறது நியமிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாட்யூட்டரி பாடியும் கிடையாது, சரியா, எலெக்டட் பாடியும் கிடையாது, சரியா, சட்டப்பூர்வ அமைப்பும் கிடையாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பும் கிடையாது. இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ப்ரீவியஸாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், டவுன் ஏரியா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? டவுன் ஏரியா கமிட்டி இதுவும் கொஞ்சம் முக்கியமான விஷயம். இது வந்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, செமி முனிசிபல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அரை நகராட்சி நிர்வாக அமைப்பை கொண்ட ஒரு இது. சரியா? அரை நகராட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஒரு விஷயம் தான் டவுன் ஏரியா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த டவுன் ஏரியா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் பாருங்கள், இதை யார் நிர்வாகம் பண்ண போகிறாங்கன்னா இது ஹோல்லி எலெக்டடாக இருக்கலாம்,
அல்லது அதாவது முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது முழுவதும் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினராக இருக்கலாம், அல்லது பகுதி நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர், பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக இருக்கலாம். இவங்க தான் இந்த இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துக்கோங்க ஒரு தடவை. அடுத்தது கண்டோன்மெண்ட் போர்டு. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், சிவிலியன் பாப்புலேஷன், இந்த ராணுவ குடியிருப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ராணுவ குடியிருப்புகள் இருக்கக்கூடியது தான் கண்டோன்மெண்ட் போர்டுன்னு சொல்கிறோம். இந்த கண்டோன்மெண்ட் போர்டு ஆக்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 2006ஆம் ஆண்டு இந்த கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒரு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா? ஸோ இந்த 2006ஆம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு மறுபடியும் ரிப்பீல் பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது 1924 இது என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். சரியா? கண்டோன்மெண்ட் போர்டு ஆக்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 1924 இது ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட் போர்டுடைய அந்த நிர்வாக அதிகாரிகள் யாருன்னா, அது எல்லாமே ஒன்று பார்ட்லி எலெக்டடாக இருக்கலாம், அதாவது பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கலாம், அல்லது பகுதி பேர் நியமனம் செய்யப்பட்டதாக இருக்கலாம். இவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டு. இது ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு மட்டும் இந்த பதவிக்காலம் இருக்கும். இந்த இடத்துல யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலைய அதிகாரி, மிலிட்ரி ஆஃபீஸர் ஆஃப் கமாண்ட், அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய நிலைய அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, சரி. ஸோ இந்த அமைப்பு எதற்கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த விஷயம் செயல்படுது. சரியா? ஸோ இது ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்ததாக பாருங்கள், போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த போர்ட் ட்ரஸ்ட்டும் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரே தடவை தான் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போர்ட் ட்ரஸ்ட் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துறைமுக பொறுப்பாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போர்ட் ட்ரஸ்ட், ஒரே போர்ட் ட்ரஸ்ட் எதுனா சென்னை மட்டும்தான் எனக்கு தமிழ்நாடு போர்ட் ட்ரஸ்ட். சரியா? மும்பையில் இருக்குது, கொல்கத்தாவில் இருக்குது, ஒன்றும் இல்லை. துறைமுகம் இருந்துச்சுன்னா அந்த துறைமுகத்தை அந்த பகுதி அவங்க குடியிருப்புகளை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இது போர்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நகரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு. சரியா? இந்த நகரியம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுத்துறை நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஊழியர்கள் அங்கே பணி செய்யக்கூடிய மக்களுக்கு அவங்க உருவாக்கி தரக்கூடிய குடியிருப்புகளை தான் என்ன சொல்கிறாங்க, டவுன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? டவுன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பொதுத்துறை நிறுவனம் அவங்க ஊழியர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க குடியிருப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு பேர் தான் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த பகுதியை நிர்வாகம் பண்ணக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்டையர்லி அந்த பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்களால தான் என்ன பண்ணப்படும், இந்த பகுதி அப்படிங்கிறது நிர்வாகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. சரியா? அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ பாருங்கள், ஸோ பிஃபோர் கான்ஸ்டியூஷனல் ரெகனைசேஷன் பாருங்கள், அரசியலமைப்பு அங்கீகாரம் தருவதற்கு முன்னாடி இது என்ன பேரில் செயல்பட்டுருந்ததுன்னா, சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது 1954 என்ன பண்ணியிருக்காங்கன்னா செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 263 அப்படிங்கிற ஆர்டிக்கல் அடிப்படையில் ஓகே மத்திய உள்ளாட்சி நிர்வாக குழு அப்படின்னு சொல்லிட்டு 1954 இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போது நம்ம ஆர்டிகல்ஸ் பார்த்துடலாம். என்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே நம்ம பார்த்தது போலே தான் இங்கேயும் பெருசாக இருக்காது பாருங்கள். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, இது முக்கியம். ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப முக்கியமானது, டி அப்படிங்கிறத பார்த்துட்டு போங்க. அடுத்தது டியூரியேஷன், யூ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டபிள்யூ, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ், அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது எக்ஸு. சரியா? வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது எக்ஸு. அடுத்தது பாருங்கள், ZA அப்படிங்கிறது முனிசிபாலிட்டியுடைய எலெக்ஷன்ஸை பற்றி பேசக்கூடியது. சரியா? பேசிக்காக அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, அடுத்தது நெருக்கடி நிலைகள் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். இந்த நெருக்கடி நிலைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு விதிகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா எந்த பகுதி அப்படிங்கிறத மட்டும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், பகுதி 18 அப்படிங்கிறதுல அந்த நெருக்கடி நிலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. எந்த விதியிலேருந்து எந்த விதி வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 352 360 வரைக்கும் நம்மளுக்கு இந்த நெருக்கடி நிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெருக்கடி நிலைகள் எங்கேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெய்மர் கான்ஸ்டியூஷன், அதாவது ஜெர்மனி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? ஸோ வெய்மர் கான்ஸ்டியூஷனில் இந்த நெருக்கடி நிலைகள் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். மொத்தம் எத்தனை நெருக்கடி நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 நெருக்கடி நிலைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய நெருக்கடி. அதை பற்றி பேசக்கூடிய தான்
352. ஸோ இந்த தேசிய நெருக்கடியை டிக்ளேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுவார், டிக்ளேர் பண்ணுவார். ஸோ என்னென்ன காரணங்களுக்காக தேசிய நெருக்கடி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வார், சரியா, ஒரு நாட்டோட போர் இருக்கும் போது. அடுத்தது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். அடுத்ததான் ஆர்ம்டு ரெபிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆயுத கழகம். இந்த ஆயுத கழகம் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு வேளை நடக்குது அல்லது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விஷயத்த அவர் செய்யலாம். அங்கே பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ் கொடுத்துக்கிறாங்க. இது கேட்டிருக்காங்க எக்ஸாமில். என்னென்னா, இதற்கு முன்னாடி ஆயுத கழகம் என்ற சொல் என்ன வார்த்தையில் இருந்துச்சுன்னா உள்நாட்டு கழகம் அப்படின்னு இருந்தது. அந்த உள்நாட்டு கழகம் அப்படிங்கிற சொல் ஆயுத கழகமாக 44வது சட்ட திருத்தத்தின் கீழே மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு எக்ஸாமில் கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. சரியா, ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் நம்ம இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. ஒன்ஸ் தேசிய நெருக்கடி அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ண உடனே ஸோ இது எத்தனை மாத காலம் செல்லும், சரியா, எத்தனை மாத காலம் செல்லும், அதுக்கப்புறம் பாராளுமன்றம் எத்தனை மாதத்தில் இதை அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்பாங்க. சரி, தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்ட காலத்திற்கு அப்புறம் 2 அவைகளுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சரியா, இந்த தீர்மானத்தை எத்தனை நாட்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்தின் 1 மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதத்திற்குள்ளே என்ன பண்ணணும்னா இந்த தீர்மானத்தை லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்ரூவல் கொடுத்துருக்கணும். சரியா, சரி, ஓகே. பாருங்கள், இங்கே கொடுத்துருக்குறாங்க 1 மந்த் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா, 1 மந்த் தான் டேட் ஆஃப் இஷ்யூலேருந்து பார்லிமெண்ட்டு இந்த விஷயத்தை அப்ரூவ் பண்ணணும். சரியா, ஸோ அப்படி அப்ரூவ் பண்ணும்போது எத்தனை மாத காலம் இந்த தேசிய நெருக்கடி செல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேசிய நெருக்கடி வந்து எவ்வளோ நாள் ஒரு போர் இருக்கோ அல்லது எவ்வளோ நாள் அந்த பிரச்சனை இருக்கோ அது வரைக்கும் தேசிய நெருக்கடி செல்லும். ஆனால் ஒரு 6 மாத காலத்திலும் நம்மளுக்கு என்ன தேவைன்னா பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் தேவை. சரியா, அப்போ தேசிய நெருக்கடி எத்தனை மாதம் செல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எத்தனை வருஷம் வேணாலும் கொண்டு போக முடியும். ஆனால் ஒரு 6 மாதத்திற்கும் நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் அப்படிங்கிறது வாங்கணும். ஸோ இந்த தேசிய நெருக்கடி எப்படி திரும்ப பெற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுது வேணாலும் என்ன பண்ணலாம், இந்த தேசிய நெருக்கடியை திரும்ப பெறுவதற்கு அறிவிப்பு வெளியிடலாம். சரியா, அது மட்டும் இல்லாமல் லோக்சபா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் சரியா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசிய நெருக்கடியை என்ன பண்ணலாம், திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, உங்களுக்கு தெரியும் கட்டாயம் எந்தெந்த வருஷத்தில் தேசிய நெருக்கடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு 1962 ஒரு வாட்டி, அடுத்தது 1971, அடுத்தது 1975 அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி நம்மளுக்கு தேசிய நெருக்கடி நடந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்த்துக்கிட்டு போங்க. சரியா, சரி, ஓகே. ஸோ தேசிய நெருக்கடி பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் போதுமானது. அடுத்ததாக பாருங்கள், நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ பாருங்கள், பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது மாநில நெருக்கடி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த 2 வார்த்தையுமே பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரியா, பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லலாம், கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி, மாநில நெருக்கடி, குடியரசுத் தலைவராட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து 2 விஷயத்தை பற்றி பேசுது. பாருங்கள், இந்த ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் முக்கியம். 356 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று 365 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 356 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பின் பிரகாரம் வழி நடக்கலை அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணலான்னா மாநிலத்தில் நெருக்கடி நிலை கொண்டு வரலாம். 356 தான் சொல்லுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அந்த வழிமுறைப்படி தான் நடக்கணும். அதை மீறி நடைபெற்றால் 356 அப்படிங்கிற அடிப்படையில் மாநில நெருக்கடி அப்படிங்கிறது கொண்டு வர முடியும். அதே போல் ஆர்டிகல் 365 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநில அரசு மத்திய அரசிற்கு என்ன பண்ணலை, அவங்களுடைய அந்த அறிவுரையை கேட்டு நடக்கலை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 365 அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் தேசிய நெருக்கடி அப்படிங்கிறது கொண்டு வர முடியும். அதாவது சென்டர் ஏதாவது ஒரு லா அப்ளிகபிள் பண்ணுறாங்க, ஒரு லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இந்தியா முழுக்க, அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறதில்லன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வழிவிடுறதில்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இது போல் தேசிய நெருக்கடிகள் மாநிலத்தில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த மாநில நெருக்கடி அப்படிங்கிறது யார் இம்போஸ் பண்ணுவான்னா இதுவும் பிரசிடென்ட் தான் இம்போஸ் பண்ணுவார். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 அவைகளிலும் ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கணும். இந்த 2 அவைகளில் ஒப்புதல் அப்படிங்கிறது 2 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 2 மாதம். ஆனால் தேசிய நெருக்கடிக்கு நம்ம 1 மாதம்னு பார்த்தோம், இங்கே 2 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா, ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை மாநில நெருக்கடி கொண்டு வந்துட்டால் எத்தனை வருஷம் அது வந்து செல்லும் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்பாங்க. ஒரு மாநிலத்தில் மேக்சிமமாக ஒரு மாநிலத்தில் 3 வருஷம் மட்டும்தான் தேசிய நெருக்கடியை கொண்டு வர முடியும். சரியா, அதற்கு மேலே ஒரு மாநிலத்தில் தேசிய நெருக்கடி கொண்டு போக முடியாது. அந்த 3 வருஷமே நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு 6 மாதமும் பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா, ஸோ இதை கண்டிப்பாக இந்த போல விஷயங்களை கேட்பாங்க, அதனால் மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. ஸோ ஒரு மாநிலத்தில் மாநில நெருக்கடி அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா,
ஓகே, அடுத்தது பாருங்கள் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். நிதி நெருக்கடி. நிதி நெருக்கடியை பற்றி பேசக்கூடியது 360. சரியா, நம்மளுக்கு ஆர்டிகல்ஸ்லேருந்தே கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா தான் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம உள்ளே போக வேண்டிய விஷயம் இருக்கும். சரியா, பரவாயில்ல, நீங்கள் ஆர்டிகல்ஸ் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்ல போகும்போது நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிதி நெருக்கடியை முதல்ல நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஆனால் 2 அவைகளும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்கணும். சரியா, இந்த 2 அவைகள் ஒப்புதல் அப்படிங்கிறது எத்தனை மாதத்துக்குள்ளனா 2 மாதத்திற்குள்ள இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒப்புதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும். ஸோ இந்த இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டால் இது எத்தனை வருஷம் வேணாலும் இதை கொண்டு போகலாம். சரியா, மேக்ஸிமம் பீரியட் அப்படிங்கிறது நோ மேக்ஸிமம் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, மேக்ஸிமம் பீரியடே கிடையாது, எவ்வளோ நாள் வேணாலும் கொண்டு வரலாம். பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் நம்ம வாங்குவோம் இல்லையா 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சரியா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை திரும்ப பெறுறது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப பெறலாம். இதற்கு பாராளுமன்ற ஒப்புதல் அப்படிங்கிறது தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இதில் பாருங்கள், இந்த போல நிதி நெருக்கடி அப்படிங்கிறது இந்தியாவில் இதுவரையும் கொண்டு வரப்படலை. அப்படி கொண்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2வது அட்டவணை இருக்கு இல்லையா, செகண்ட் ஸ்கெடியூல்னு சொல்லுவாங்கள்ல, இந்த செகண்ட் ஸ்கெடியூலில் இருக்கிறவருடைய சம்பளங்கள் குறைக்கப்படும். சரியா, அப்புறம் மத்திய மாநில அரசுகளுக்கான அந்த நிதி பங்கீடெல்லாம் அப்போதைக்கு கொஞ்சம் நிறுத்தி வச்சுருவாங்க. ஸோ இது போல விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ தேசிய நெருக்கடியில் ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறது மட்டும் பேசிக்காக இப்போதைக்கு ஃபைனல் டைமில் பார்த்துக்கோங்க போதும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னும் போது இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற முறை எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன். சரியா, சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து இந்த முறை அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். சரியா, ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா பகுதி 20 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி பேசக்கூடியது 368 அப்படிங்கிற ஒரு விதி பேசுது. ஓகே, ஸோ அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். பட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து எந்த அவையில் வேணாலையும் கொண்டு வர முடியும். எதர் லோக்சபாலையும் கொண்டு வரலாம், ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம். அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓகே எது வந்தாலும் சரி. ஸோ இது வந்து மினிஸ்டரும் கொண்டு வர முடியும், ப்ரைவேட் மெம்பரும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரியா, சரி ஓகே, இது பேசிக்காக நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. சரி பாருங்கள், ஸோ இப்போது சிம்பிள் மெஜாரிட்டி, மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸோ இதில் நம்ம ஷார்ட்டாக தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா சிம்பிள் மெஜாரிட்டினா உங்களுக்கு தெரியும், சாதாரண பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாதாரண கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா சாதாரண பெரும்பான்மையின் மூலியமாக என்னென்ன விஷயங்கள் நம்ம சட்டமாக கொண்டு வர முடியும், என்னென்ன விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே கொஷினாகவே இருக்கும். பாருங்கள், ஒரு மாநிலத்தை உருவாக்குறது அல்லது புதிய மாநிலத்தை சேர்த்தல், மாநிலத்தினுடைய பெயர்களை மாற்றுதல், மேலவை உருவாக்கம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேலவையின் உருவாக்கம், 2வது அட்டவணை ரொம்ப முக்கியம். 2வது அட்டவணை சிம்பிள் மெஜாரிட்டி மூலிமா கொண்டு வரலாம். அடுத்தது குவாரம் இன் பார்லிமெண்ட், அது ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், லாங்குவேஜஸ் யூஸ் இன் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய மொழி, ஓகேவா, பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளம், இது எல்லாமே நம்ம சாதாரண பெரும்பான்மை அப்படிங்கிறது மூலிமா நம்மளால் கொண்டு வர முடியும். சரியா, சரி ஓகே, பெரும்பாலும் அட்டவணைன்னு கேட்டாலே நீங்கள் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு போட்டுடலாம். பாருங்கள், அடுத்தது குடியுரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏன்னா சமீபத்தில் திருத்தம் பண்ணாங்க இல்லையா, அதனால் கட்டாயம் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது இது விஷயம். அடுத்தது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இதை சம்மந்தப்பட்டது. 5வது அட்டவணை, 6வது அட்டவணை, இதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னா நம்மளுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண பெரும்பான்மை அப்படிங்கிறதே போதுமானது. சரியா, அவங்க கொஷின் கேட்டால் இப்படி தான் கேட்பாங்க, எந்தெந்த விஷயம் வந்து சாதாரண பெரும்பான்மையின் மூலிமா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறப்பு பெரும்பான்மையின் மூலியமாக என்னென்ன விஷயங்கள் நம்ம சட்டமாக கொண்டு வர முடியும் பாருங்கள். இதில் கொடுத்துருக்காங்க 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் கொடுத்துருக்காங்க. 3இல் 2 பங்கு நபர்கள் என்ன பண்ணணும்னா வந்திருக்கணும், வாக்களிச்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம சிறப்பு பெரும்பான்மையின் மூலிமா கொண்டு வர முடியும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட் பண்ணோன்னா சிறப்பு பெரும்பான்மை தேவை. டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பு பெரும்பான்மையின் மூலியமாகத்தான் நம்ம. அடுத்தது பாருங்கள், இந்த முதல் டைப்பில் சிம்பிள் மெஜாரிட்டியில் எதெல்லாம் சேரலையோ, அப்புறம் 3வது இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதில் எதெல்லாம் சேரலையோ அதெல்லாமே சிறப்பு பெரும்பான்மையின் மூலியமாக தான் கொண்டு வருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டியின் மூலியமாக தான் கொண்டு வருவோம். அடுத்தது பாருங்கள், இன்னொரு டைப் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க, அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சிறப்பு பெரும்பான்மை மாநிலத்தினுடைய ஒப்புதல். சரியா, பாராளுமன்றம் மட்டும் சிறப்பு பெரும்பான்மையின் மூலியமாக அதை என்ன பண்ணா நிறைவேற்றினா பத்தாது, மாநிலங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலம் வந்து சாதாரண பெரும்பான்மை சிம்பிள் மெஜாரிட்டியில் அதை என்ன பண்ணணும் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட எலெக்ஷன், சரியா,
ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் பற்றியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலத்தினுடைய ஒப்புதல் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ், சரியா, அட்டவணை 7 படிச்சிருப்பீங்க எல்லாருமே. அந்த அட்டவணை 7ல் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே மாநிலத்தினுடைய ஒப்புதலும் தேவை, சிறப்பு பெரும்பான்மை. பாருங்கள், அட்டவணை 7 இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, சரியா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு சிறப்பு பெரும்பான்மையின் மூலியமாகவும் மாநிலத்தினுடைய ஒப்புதலும் பெறப்பட்டது. அடுத்தது பாருங்கள், அமெண்ட்மெண்ட் முறை, இந்த திருத்த முறையே ஏதாவது திருத்தம் செய்யணும்னா அதற்கும் வந்து சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் மாநிலத்தினுடைய ஒப்புதல் அப்படிங்கிறது தேவை, சரியா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டி இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எலெக்ஷன் மெத்தட் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறது கொஷின் கேட்டிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் முறை அப்படிங்கிறது கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எந்த முறையில் திருத்துவோம் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 2வது அட்டவணை இதுக்கு முன்னாடி கேள்விகளாக கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டிருக்கு, சரியா. அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பார்ட்டு எங்கேருந்து வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிற அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடி எதுன்னு நம்மளுக்கு கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் எப்படி நீங்கள் பார்த்துட்டு போகணும். ஸோ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தர தன்னிச்சையான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ பர்மனன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து எதற்காக இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா டு என்ஷோர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், சரியா. ஸோ எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆணையம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பகுதியில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுதி 15, சரியா, 15ல் கொடுத்துருக்குறாங்க. என்ன விதி பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 324 அப்படிங்கிற விதியில் ஆரம்பித்து 329 அப்படிங்கிற விதி வரைக்கும் நம்மளுக்கு இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசுகிறாங்க, சரியா. ஸோ இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையத்தில் எத்தனை ஆணையர்கள் இருக்காங்க, இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம பேசிக்காக படித்தா போதும், சரியா. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஆணையர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, சரியா. ஆக மொத்தம் 3 பேர் கொண்ட ஒரு அமைப்பாக இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது நம்மளுக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க, சரியா. சரி, ஓகே, ஃபைன். ஸோ இதில் வேற என்ன விஷயம் நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓகே. ஸோ அடுத்தது இவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது. அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் தான் இவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் மொத்தம் 3 ஆணையர்கள் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சரியா. பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்னா எப்பொழுது வேணாலும் ஆணையர்களை கூட்டலாம் அல்லது ஆணையர்களை என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரியா. சரி, ஓகே, ஃபைன். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அடுத்தது இவங்களுடைய பணிகள் என்ன, இவங்களுடைய பதவிக்காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்கள், இவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 6 வருடம் அல்லது 65 வயது வரை, சரியா. இவங்களுடைய பதவிக்காலம் 6 வருடம் அல்லது 65 வயது வரை. இவங்க அதற்கு முன்னாடியே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா. சரி பாருங்க, இந்த வார்த்தையை கேட்டிருக்காங்க, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் மற்ற எலெக்ஷன் கமிஷனருக்கும், சரியா, சமமான அதிகாரம், அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, சரியா. சமமான அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த ரொம்ப முக்கியமான விஷயம், இவர்களுடைய சம்பளம் மற்றும் படிகள் யாருக்கு இணையானது அப்படின்னு கேட்டாங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையானது தான் தேர்தல் ஆணையர்களுடைய சம்பளம், அது எல்லாமே, சரியா. இது எக்ஸாமில் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அவங்களுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சரியா. ஸோ இவங்களுடைய பணிகள் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்சிகளுக்கு சின்னத்தை வழங்குறது, அதுக்கப்புறம் கட்சிகளுடைய அந்த ஒரு கட்சி மாநில கட்சியா அல்லது மத்திய கட்சியான்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுப்பது, தேர்தலை நடத்துவது, சரியா, தேர்தலுக்கான விளம்பரங்களை செய்வது, சரிங்களா. ஸோ தேர்தலுக்கான ரிசல்ட்ஸை வெளியிடுறது, இது எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. என்னென்ன தேர்தலை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க, எம்எல்ஏ எலெக்ஷனை இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் இவங்களுடைய ஒரு பணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சரியா. ஸோ இவங்களை ரிமூவ் பண்ணணும்னா, சரியா, சப்போஸ் இவங்களுடைய பதவியில் இருக்கும் போதே இவங்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போனால் ஒரு நீதிபதியை, சரியா, ஒரு ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுறோமோ அதே போல தான் இவங்களையும் வந்து ரிமூவ் பண்ண முடியும், சரியா. இவங்க யாருக்கு இணையானவர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையானவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரியா. சரி, ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து போதுமானது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, சரியா, மத்திய பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நீங்கள் கவனிச்சுக்கோங்க, சரியா. இது வந்து பகுதி
14 அப்படின்னு சொல்லுவோம். என்ன விதி பார்த்தீங்கன்னா 315லேருந்து 323 வரைக்கும் நம்மளுக்கு பேசுகிறாங்க. சரியா? இட் இஸ் ஆல்சோ எ இண்டிபெண்டன்ட் பாடி. சரியா? தன்னிச்சையான அரசியலமைப்பை சார்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க? இதை தான் இந்த வாட்டி கொஷினாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபைன், குரூப் 1ல் இது போல் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரியா? ஓகே, அட்டன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேர்மன் இருக்கிறாங்க. மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. சரியா? மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்கள பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுறாரு, அப்பாயிண்ட் பண்ணுறாரு. சரி, ஓகே. ஸோ இதில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கையை இவர் தான் தீர்மானிக்கிறாரு. சரியா? இதில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறுப்பினர் எண்ணிக்கையை பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுறாரு, தீர்மானிக்கிறாரு. சரி, ஓகே. ஸோ இந்த கொஷினை கூட நம்மளுக்கு கேட்கலாம். மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுறாரு. சரியா? ஸோ இவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது பாருங்கள் 6 வருடம் அல்லது 65 வயது வரை. சரியா? சேர்மன் மெம்பர்ஸ்க்கு 2 பேருக்குமே ஒரே பதவிக்காலம் தான், 6 வருடம் அல்லது 65 வயது வரை. இதற்கு நடுவில் அவங்க பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்ல போனால் குடியரசுத் தலைவர்கிட்ட தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை இவங்க வழங்கலாம். சரியா? இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஒருவர் ஏதாவது தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டால் அவர் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்னா அவர் பதவி நீக்கம் செய்ய முடியும். இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்திடம் என்ன பண்ணணும், ஆமாம், ஆலோசனைக்கு உச்சநீதிமன்றத்திடம் ஒரு என்கொயரி மாதிரி அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ யூபிஎஸ்சி எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், தேர்வுகளை கண்டக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது செயல்படுது. சரியா? அடுத்தது பாருங்கள், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மாநில பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாநில பணியாளர் தேர்வாணையமும் அதே விதிகளை பற்றி தான் நம்மளுக்கு பேசுகிறாங்க. சரியா? அதே விதிகள் தான் இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய ஸ்ட்ரென்த்தும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போனால் அரசியல் அமைப்பில் நிர்ணயிக்கப்படலை. சரியா? இந்த ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ண எத்தனை பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் என்ன பண்ணுவார், டிசைட் பண்ணுவார். சரியா? ஸோ இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறதும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் என்ன பண்ணுறாரு, அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ பாருங்கள், இதனுடைய சேர்மன் இருக்கார் இல்லையா, இந்த சேர்மன் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 6 வருடம் அல்லது 62 வயசு வரைக்கும் தான் இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 6 வருஷம் அல்லது 62 வயசு வரைக்கும். ஒருவேளை இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா, குவாலிஃபிகேஷன் கேட்க மாட்டாங்க, பட் கேட்டாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பாதி உறுப்பினர்களுக்கு அட்லீஸ்ட் 10 வருஷம் அரசு பணியில் இருந்திருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே பணியாற்றி இருந்தால் போதும், பாதி உறுப்பினர்களுக்கு மட்டும் சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ அப்போ பாருங்கள், 6 வருடம் அல்லது 62 வயசு வரைக்கும் இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு நடுவில் இவங்க பதவி வேணாம் அப்படின்னு சொல்ல போனால் இவங்களை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ராஜினாமா கடிதத்தை என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ பாருங்கள், இவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது மட்டும்தான் பிரசிடென்ட், ஆளுநர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஆனால் இவங்களை ரிமூவ் பண்ணணுன்னா, பதவி நீக்கம் செய்யணுன்னா பிரசிடென்ட் மட்டும்தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க எக்ஸாமில் உட்காரும் போது. இப்போ நம்மளுக்கு தெளிவாக இருக்கும், எக்ஸாமில் உட்காரும் போது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் தெளிச்சுக்கோங்க. சரியா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா? அதாவது 2 மாநிலத்துக்கு சேர்த்து ஒரே பணியாளர் தேர்வாணையம். சரியா? 2 மாநிலம் இருக்குன்னா அந்த 2 மாநிலத்துக்கும் சேர்த்து ஜேபிஎஸ்பின்னு போட்டுப்பாங்க, ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரியா? இது போல் ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஸ்டாட்யூட்டரி கிடையாது. சரியா? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அரசியலமைப்பில் இது போல் ஜேபிஎஸ்பிக்கு எந்த விதமான அந்தஸ்தும் கொடுக்கல. அதை தான் சொல்கிறாங்க, இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி. சரியா? ஒரு சட்டப்பூர்வ ஆணையம் தான், பட் அரசியலமைப்பை சார்ந்த ஒரு ஆணையம் கிடையாது. சரிங்களா? இது பாராளுமன்றம் தான் இது போல் ஜேபிஎஸ்பி அப்படிங்கிறத உருவாக்க முடியும். பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, ஜேபிஎஸ்பியை இது போல் உருவாக்க முடியும். அதுவும் 2 ஸ்டேட்டும் சேர்ந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், எங்கள் 2 பேருக்கும் என்ன பண்ணுங்கள், ஒரே ஆணையத்தை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால் தான் பார்லிமெண்ட் இந்த விஷயத்தை பண்ணி கொடுப்பாங்க. சரியா? ஸோ அப்போ ஜேபிஎஸ்பியோடைய சேர்மன் மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இவங்களுடைய பதவிக்காலம் 6 வருஷம் அல்லது 62 வயது வரை. சரியா? ஸோ அதற்கு முன்னதாகவே அவங்கள ரிமூவ் பண்ணலாம். அதுவும் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுறாரு, ரிமூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சரியா? போதுமானது. அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷன், ரொம்பவே முக்கியமான விஷயம். சரியா? 280 ஆர்டிகல் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசுது. சரியா? இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இட் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி. சரியா? குவாசின்னா பாதின்னு அர்த்தம். சரியா? ஜுடிஷியல்னா நீதித்துறை, பாதி நீதித்துறை சார்ந்த ஒரு அமைப்பாக செயல்படுது. இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் குடியரசுத் தலைவரால் அமைக்கக்கூடியது. சரியா? குடியரசுத் தலைவர் எதற்காக அமைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு கட்டாயம் தெரியும்,
மத்திய மாநில அரசுக்கான நிதி பங்கீடு அதை வந்து இவங்க தான் பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சேர்பர்சன், சரியா, ஒரு தலைவர், அதுக்கப்புறம் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், சரியா. ஸோ அப்போ இவங்களுடைய பதவிக்காலமே 5 வருடம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது இவங்க வந்து மறுபடியும் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட்டாக மறுபடியும் அடுத்த நிதி ஆணையத்திற்கு இவங்களே உறுப்பினராக போட முடியுமான்னு கேட்டால் போட முடியும். ஸோ இதுவும் வந்து எக்ஸாமில் கொஷினாக கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது எத்தனாவது நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 15th கொடுத்துருக்காங்க. 16th நிதி ஆணையம், 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரியா. பாருங்கள், இந்த வரிசையில் கூட நிறைய கொஷின் கேட்டிருக்கிறாங்க. இந்த 15வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா. முதல் நிதி ஆணையத்தினுடைய தலைவர் KC நியோகி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் நிதி ஆணையத்தினுடைய தலைவர்களுடைய இந்த வரிசையை கேட்டிருக்காங்க. 14 பார்த்தீங்கன்னா YV ரெட்டி, அதுக்கப்புறம் 13 விஜய் கல்கர், சரியா. அடுத்தது 12 ரங்கராஜன், சரியா. இதெல்லாம் நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்து இது போல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரவிந்த் பன்காரியா, சரியா. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க எவ்வளோ நேரம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வச்சுட்டு போங்க. அந்த உறுப்பினர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுட்டு போங்க, ரொம்ப நல்லது, சரியா. அப்போ நிதி ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆர்டிகல்ஸ், அப்பாயிண்ட் பண்ணுறது யார், ஒரு 5 ஆண்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா மாநில மத்திய அரசுக்கான நிதி பங்கீட்டை பற்றி இவங்க தான் பரிந்துரை கொடுக்குறாங்க. முதல் நிதி ஆணையத்தினுடைய தலைவர் யார், சரியா. கடைசியாக இருக்கக்கூடிய 4 பேர் யார், ஒருவேளை மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரியா. சரி, ஓகே, ஃபைன். நிதி ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இது போதும். அடுத்தது பாருங்கள், GST கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 101வது சட்ட திருத்தம் 2016 அப்படிங்கிற அடிப்படையில் 101வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஒரு ஆர்டிக்கல் இன்சர்ட் பண்ணுறாங்க. 279A 279A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு இந்த GST கவுன்சில் அப்படிங்கிறது முதலாக நம்மளுக்கு உருவாக்கப்பட்டது. ஸோ இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, புதுடெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க, சரியா. இதனுடைய ரெவன்யூ செக்ரட்டரி பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. யூனியன் ரெவன்யூ செக்ரட்டரி ஆக்ட் அஸ் அ எக்ஸ் அஃபீஷியோ செக்ரட்டரி ஆஃப் த கவுன்சில், சரியா. ஸோ இதற்கு GST கவுன்சிலுக்கு யார் வந்து எக்ஸ் அஃபீஷியோ செக்ரட்டரி, சரியா, முழு நேர செயலாளர் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்கன்னா யூனியன் ரெவன்யூ செக்ரட்டரி, சரிங்களா. சரி, ஓகே, ஃபைன். ஸோ GST கவுன்சில் அப்படிங்கிறது எதற்கு அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு, சரி, ஓகே. இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது இதனுடைய சேர்மன் யார், சரியா. சேர்மன் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், மத்திய நிதி அமைச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இதற்கு வந்து தலைமையாக இருப்பாங்க, சரியா. வேறு யாரெல்லாம் இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ரெவன்யூ அண்ட் ஃபினான்ஸ், மத்திய அமைச்சரில் யாரெல்லாம் வந்து நிதி மற்றும் வருமானம் இது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எல்லாமே இருப்பாங்க. மற்றும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதி மற்றும் வருவாய் அமைச்சர்கள் இதில் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா. சரி, ஓகே. அடுத்தது இந்த அமைப்புக்குள்ளே இருக்கவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வைஸ் சேர்மன் பார்த்துட்டோம், சரியா. சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், வைஸ் சேர்பர்சனும் என்ன பண்ணுவாங்க அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்தது செயலாளர் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துருக்குறோம். செயலாளர் தான் வந்து யூனியன் ரெவன்யூ செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஓகேவா, ஃபைன். சரி, ஓகே. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் GSTயை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாருங்கள், நேஷனல் கமிஷன் ஃபார் SC, சரிங்களா. அடுத்தது நான் 3 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். நேஷனல் கமிஷன் ஃபார் SC, அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் ST, நேஷனல் கமிஷன் ஃபார் BC. இது எல்லாத்துக்குமே ஒரே வகையான ஸ்ட்ரக்சர் தான், சரியா. அதனால் முதல்ல பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ST அதனுடைய எவால்யூஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு 1978 தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த SC ST ஆணையம் அப்படிங்கிறது நான் ஸ்டாட்யூட்டரி பாடி, சரியா. ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு ஆணையம் மாதிரி தொடங்கியிருக்கிறாங்க, சரியா. எப்போன்னா 1978, ஓகே. 1987 தான், சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ரீநேம்ட் அஸ் SC ST கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா, ஃபைன். ஸோ SC ST ஆணையம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 78 வந்து மல்டி மெம்பர் கமிஷன், சரியா. 3 பேர் அல்லது 4 பேர் கொண்ட ஒரு அமைப்பாக செயல்பட்டுச்சு. ஆனால் அரசு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து தேசிய தாழ்த்தப்பட்ட நேஷனல் SC ST கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1987 இந்த விஷயத்தை கொண்டு வராங்க, ஓகே. இது ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாமில் கேட்ட கேள்வி. 65வது சட்ட திருத்தம் 1990,
சரியா? 65வது சட்ட திருத்தம் 1990 அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்சி எஸ்டி ஆணையத்திற்கு சட்ட அந்தஸ்து கொடுக்குது. சரியா? அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னைசேஷன் கொடுக்குறாங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னைசேஷன் கொடுத்தா இதற்கான விதி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 338 அப்படிங்கிற விதி எஸ்சி மற்றும் எஸ்டி ஆணையம் 2 ஆணையத்திற்கு சேர்த்து தான் எஸ்சி அண்ட் எஸ்டி ஆணையத்திற்கு சேர்த்து 338 அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? அதற்கப்புறமா பாருங்க 89வது சட்ட திருத்தம் 2003ல் எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையமும் எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையமும் பிரிக்குது. சரியா? அப்படி எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 338 என்ற ஒரு விதியும் எஸ்டிக்கு வந்து 338A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதியும் இந்த 89வது சட்ட திருத்தத்தின் கீழே தான் கொடுக்கப்படுது. சரி, அங்கே பாருங்க கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். எந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சாங்க அப்படின்னு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சரியா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்தன் மூலியமாக இதற்கு கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னைசேஷன் கொடுத்தாங்கன்னா 65. சரியா? இதில் பிரித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ஃபைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா பாருங்கள், ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, ஒரு வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க, 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. சரி, ஆக மொத்தம் 5 பேர் கொண்ட ஒரு அமைப்பாக செயல்படுது. ஸோ இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். சரியா? அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய டென்யூர்னு சொல்லப்போனால் பதவி காலம் இதை தீர்மானிக்கக்கூடியதும் குடியரசுத் தலைவர் தான். சரியா? ஓகே, இந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் த சர்வீஸ் அண்ட் டென்யூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்மானிக்கக்கூடியது குடியரசுத் தலைவர் தான். ஓகே, அப்படி இருந்தும் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பழக்கம் வந்து அதாவது ஒரு நடைமுறை பின்பற்றப்படுது. 3 வருஷம் பொதுவாக இவங்க வந்து பதவி காலமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்க வந்து மறுநியமனத்திற்கு தகுதியற்றவர்கள், மறுநியமனம் இவங்களை செய்ய முடியாது. ஓகேவா? சரியா? மோர் தென் 2 டைம்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? 2 முறைக்கு மேலே இவங்களை என்ன பண்ண முடியாது, மறுநியமனம் செய்ய முடியாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? சரி, ஓகே ஃபைன். ஸோ இதே தான் நேஷனல் எஸ்சி எஸ்டி ஆணையத்திற்கும் அதே போல தான் அதே விஷயத்தை தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இதன்படி 389வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணியிருக்காங்க, ஆமாம் 338A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஆணையம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அதே தான் வைஸ் சேர்பர்சன் மெம்பர்ஸ் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. சரியா? ஸோ இவங்க வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் மோர் தென் 2 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இங்கேயும் அதே விஷயத்தை தான் பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், நேஷனல் பிசி கமிஷன். சரியா? இந்த பிசி கமிஷன் மட்டும் சட்ட திருத்தம் இருக்கும். பாருங்கள், பிசி கமிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1993ல் கொண்டு வந்துட்டாங்க. சரியா? செட்டப் பண்ணாங்க. பட் நாட் கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னைஸ்ட், அரசியலமைப்பினால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது 102வது சட்ட திருத்தம். சரியா? 2018 தான் இதற்கு கொடுக்குறாங்க. இதற்கான விதி வந்து பார்த்திங்கன்னா 338B அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சரி, ஓகே ஃபைன். ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது புதுசாக ஒன்றும் கிடையாது. வழக்கம் போல தான் இந்த இடத்துல ஒரு சேர்பர்சன், ஒரு வைஸ் சேர்பர்சன், 3 உறுப்பினர்கள், எஸ்சி எஸ்டி ஆணையம் அப்புறம் பிசி ஆணையம், இது எல்லாத்துக்கும் ஒரே முறை தான் பிரசிடென்ட் தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இதெல்லாமே நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஓகே, சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜி. சரியா? இது ஒரு முக்கியமான போஸ்டிங், சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர், இந்தியாவின் கணக்கு மற்றும் தணிக்கையாளர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் இல்லையா? ஓகே, ஸோ இவரை பற்றி பேசக்கூடிய விதி வந்து 148 அப்படின்ற விதி வந்து இவரை பற்றி பேசுது. ஓகே, ஸோ நம்ம சிஏஜியை பற்றி மொத்தமாக சிஏஜியை பற்றி நம்மளுக்கு பேசக்கூடிய ஆர்டிக்கல் 148லேருந்து 51 வரைக்கும் நம்மளுக்கு பேசும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷனில் இவருக்கு என்ன ஆர்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க, எந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃபீஸ் ஆஃப் கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 148. சரிங்களா? ஸோ இவர் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வழக்கம் போல் யாருங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணுறாரு, அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ அடுத்தது இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க 6 வருஷம் அல்லது 65 வயசு வரைக்கும் இவருடைய பதவிக்காலம். சரியா? அதற்கு முன்னாடி எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், ரெசிக்னேஷன் அப்படிங்கிறத பிரசிடென்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இவர் வந்து பதவி விலகி கொள்ளலாம். சரியா? சப்போஸ் இவர் இருக்கக்கூடிய காலத்தில் ஏதேனும் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் இவர் எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவோமோ அது போல தான் இவர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். சரியா? சரி, ஓகே, இது ஒரு விஷயமா பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இவருடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சரியா? இதை கேட்டிருக்காங்க உங்கள் ஸ்கூல் புத்தகத்தில், அது தனியாகவே கொடுத்துருக்குறாங்க. சரியா? இவருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 149. அது எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து யூனியன் கவர்மெண்ட் அப்படின்றது அக்கௌண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்டும் இவர் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பாருங்கள், இந்த ஆர்டிக்கல் பாருங்கள் 12 சரியா மற்றும் 13 ஆர்டிக்கல் இல்லை அந்த பாயிண்ட்டு 151.
சரியா. 151 என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் ஆடிட் பண்ணார் இல்லையா, அந்த ஆடிட் பண்ண ரிப்போர்ட்டை வந்து பார்லிமெண்ட் முன்னாடி வந்து என்ன ஆர்டிக்கல் மூலிமா சப்மிட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 151. அதே போல் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் சப்மிட் பண்ணக்கூடியது 151. சரிங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகே ஃபைன். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவோம். இவரை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 76, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சரியா. இவர் அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுறாரு, அப்பாயின்ட் பண்ணுறாரு. சரியா. ஸோ யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன தகுதி இருக்கோ, சரியா, ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜுக்கு என்ன தகுதி இருக்கோ அப்படி இருக்கிறவரை தான் என்ன பண்ணுவாங்க, ஏஜியாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சரியா. சரி, ஓகே ஃபைன். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏஜியோட டேர்ம், சரியா, டேர்ம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் எந்த விதத்துலையும் சொல்லலை. ஸோ அது எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியது, சம்பளம், அவருடைய பதவி நீக்கம் எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுறாரு, டிசைட் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ ஏஜியோட பாருங்கள், டேர்மு எதுவுமே வந்து கான்ஸ்டியூஷனில் ஃபிக்ஸ் பண்ணலை, பிரசிடென்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. சரி, ஓகே. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகே. ஸோ இந்தியாவோட ஏஜ் யார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே. அடுத்தது அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட், சரியா, மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி பேசக்கூடியது 165. சரியா. இதை இந்த வாட்டி குரூப் 1 எக்ஸாமில் இந்த ஆர்டிக்கல் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. 165ன்றது இந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்பாங்க. இவ்வளோதான், பேசிக்காக தான் கேட்குறாங்க. பேசிக்காக ஆர்டிகல்ஸ்லேருந்து கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ இவர் அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணுவார்னா, ஒரு ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அது இருந்தாலே அவர் வந்து ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரலாக அப்பாயின்ட் பண்ணலாம். கான்ஸ்டியூஷனில் எந்த விதமான இவரை பற்றியான ரிமூவல் ப்ரொசீஜரோ இருக்கட்டும் அல்லது சம்பளமாக இருக்கட்டும் எதுவுமே வந்து தீர்மானிக்கப்படலை. இது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆளுநர் தான் என்ன பண்ணுறாரு, தீர்மானிக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா. ஆளுநர் தான் தீர்மானிக்கிறாரு. ஸோ இந்த ஏஜி என்ன பண்ணலாம் அப்படின்னு, அந்த மாநில தலைமை வழக்கறிஞர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஸ்பீக் இன் போத் த ஹவுசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாநிலத்தில் சட்டமன்றத்தில் இரு அவைகளிலும் என்ன பண்ண முடியும், இவர் கலந்து கொண்டு பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து என்ன கிடையாதுன்னா, வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது கிடையாது. சரியா. வாக்களிக்கும் உரிமைன்றது கிடையாது. அது இல்லாமல் மாநில சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினருக்கு என்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். அதே போல தான் இவருக்கும். யாருக்குங்க, ஆமாம், யாருக்கு, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கும். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஸ்பீக்னு போட்டிருக்காங்க பாருங்கள். போத் ஹவுசஸ், 2 அவைகளிலுமே கலந்து கொண்டு பேசலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது, அவரால் வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. சரியா. ஸோ இதுவுமே நம்மளுக்கு கேட்பாங்க. சரியா. பாருங்கள், இதை பற்றி பேசக்கூடியது தான் 88. சரியா. 76 வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசுது. 88 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து பாராளுமன்றத்தில் இரு அவையில் எந்த அவையில் வேணாலும் கலந்து கொண்டு என்ன பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதி சொல்லுது அப்படின்றத கேட்பாங்க. சரியா. அதே போல் தான் இவருக்கும் 177 அப்படின்னு சொல்லுவாங்க. 165 இவருடைய விதி. சரியா. அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்டுடைய அந்த ஆர்டிக்கல். 177 அப்படிங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இவர் கலந்துக்கிட்டு பேசுகிற அந்த விதியை பற்றி இவர் பேசுது. சரியா. சரி, ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் மட்டும் பார்த்துட்டா நம்மளுக்கு போதும். மேக்ஸிமம் நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேருந்துமே கொஷினாக கேட்குறாங்க. சரியா. பாருங்கள், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இந்த நான் கான்ஸ்டிடியூஷன் பாடிஸில் நம்ம சிலபஸில் இருக்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறதில்ல. முதல் விஷயம் வந்து நிதி ஆயோக். சரியா. பாருங்கள், நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பாருங்கள், ஆகஸ்ட் 13, 2014 இந்த திட்டக்குழு பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று வந்துருக்கும். சரியா. இந்த பிளானிங் கமிஷன் 1950 கொண்டு வந்திருப்பாங்க திட்டக்குழு. சரியா. இதை வந்து ஆகஸ்ட் 13, 2014 என்ன பண்ணிட்டாங்க, முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. முடிவுக்கு கொண்டு வந்துட்டு ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா. ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதை வந்து நிறைய வாட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. சரியா. கொண்டு வந்த புதுசுலேயே நம்மளுக்கு கேட்டாங்க. சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியலமைப்பை சார்ந்தது கிடையாது, சட்டப்பூர்வ அமைப்பும் கிடையாது. சரியா. இது பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட, சரியா, தீர்மானத்தில் ஒரு ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, தீர்மானத்தினால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆணையம் தான் அது. சரியா. சட்டப்பூர்வ ஆணையமும் கிடையாது, அரசியலமைப்பை சார்ந்த ஒரு ஆணையமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. சரி, ஓகே ஃபைன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கம்போஷன் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, இதுக்கு சேர்பர்சன் வந்து பிரதமர் தான் வந்து சேர்பர்சன். சரியா. ஸோ மாநிலத்தினுடைய எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர், யூனியன் பிரதேசத்தினுடைய முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தினுடைய ஆளுநர்களும் இதனுடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரியா. சரி, ஓகே ஃபைன். நித்தி ஆயோகனுடைய அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள்
எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது அதில் நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. பட் கான்ஸ்டிடியூஷனில் பொறுத்த வரைக்கும் இது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்போ கொண்டு வந்தாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகே ஃபைன். அடுத்தது பாருங்கள், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிருப்பீங்க. பட் பாருங்கள், ஸோ இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டரி பாடி. சரியா, இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 1993 கொண்டு வந்திருக்காங்க. சரியா, என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், மனித உரிமைகள் சட்டம் 1993 அப்படிங்கிற விஷயத்தில் அடிப்படையில் இது கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா, ஸோ பாருங்கள், இந்த கமிஷன் இஸ் அ வாட்ச் டாக் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இன் கண்ட்ரி அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃபைன். ஸோ இதில் பெருசாக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கம்போஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து மல்டி மெம்பர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனோட சேர்பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தவிர்த்து 5 உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. மொத்தம் 6 பேர் அப்போ இருக்கிற மாதிரி அர்த்தம் இல்லையா? சரி, ஓகே. ஸோ இதை எப்போவுமே சேர்பர்சனாக யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா சீஃப் ஜட்ஜ் ஆஃப் இந்தியா. சரியா, இந்தியாவின் தலைமை நீதிபதி, ரிட்டையர்டான தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றுனா ஏதோ ஒரு நீதிபதி தான் இதுக்கு என்ன பண்ணுவாங்க, தலைவராக நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சரி, ஓகே ஃபைன். ஸோ இதில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஒரு சேர்பர்சன், அதுக்கப்புறம் மெம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது யார்? பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இதை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு இது ரெக்கமெண்டேஷன் இவங்களெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கே ஒரு கமிட்டி இருக்குது. இதையும் எக்ஸாமில் கேட்கலாம். அந்த கமிட்டியை ஹெட் பண்ணுறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர், லோக்சபாவுடைய ஸ்பீக்கர், சரியா, ராஜ்யசபாவுடைய டெப்புட்டி சேர்மன் கிடையாது, ராஜ்யசபாவுடைய டெப்புட்டி சேர்மன், சரியா, 2 அவைகளில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர். சரியா, ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் இவங்க எல்லாத்துமே பரிந்துரை கொடுத்ததுக்கப்புறம் தான் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், இதனுடைய சேர்பர்சனும் மற்றும் துணை மெம்பர்ஸும் அப்பாயின்ட் பண்ணுறாரு. இந்த குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கூட எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. சரியா, சரி, ஓகே ஃபைன். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. ஸோ இப்படியெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ்ட்டையும் கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணி தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பாருங்கள், சேர்பர்சன் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் பதவிக்காலம் அல்லது 70 வயது வரை. சரியா, இவங்க மறுநியமனம் அப்படிங்கிறத இவங்கள செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 3 வருஷம் அல்லது 70 வயது வரை கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னதாகவே ஏதேனும் இவங்க தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் இவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. சரியா, ஸோ இவங்களுடைய சம்பளம் எல்லாமே யார் தீர்மானிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க தான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரியா, சரி. அதே போல் ஸ்டேட்லேயும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கும். சரியா, மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1993 கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா, குரூப் 1ல் இந்த கொஷின் தாங்க கேட்டிருந்தான். பாருங்கள், இதான் கேட்டிருந்தாங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து எந்த வயலேஷன்ஸை பற்றி மட்டும் அவங்க விசாரிப்பாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த வாட்டி குரூப் 1ல் தான் கேட்டிருந்தாங்க. பாருங்கள், ஸ்டேட் லிஸ்ட், சரியா, பட்டியல் இருக்கு இல்லையா, 7வது அட்டவணை இருக்கு இல்லையா, அந்த 7வது அட்டவணை பட்டியல் பிரிச்சிருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல். அதுபோல் மாநில பட்டியலையும் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் மனித உரிமைகள் ஆணையம் விசாரிப்பாங்க. இதை தான் இந்த வாட்டி குரூப் 1ல் கேட்டிருக்கான். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க கொஷின். சரி, ஓகே. ஸோ இதனுடைய கம்போஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சேர்பர்சன், சரியா, 2 உறுப்பினர். அங்கே பாருங்கள் 5 உறுப்பினர் பார்த்தோம், இங்கே 2 உறுப்பினர் தான் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரை தலைவராக போடுவாங்கன்னா சீஃப் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட்டுடைய உயர் நீதிபதி, ரிட்டையர்டான நீதிபதியை தான் என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்னர் அப்படிங்கிறவர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஆனால் யாருடைய பரிந்துரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து தலைமை தாங்குவார். அந்த குழுவுக்கு சபாநாயகர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பரிந்துரையை கொடுக்கறது அடிப்படையில் தான் ஆளுநர் என்ன பண்ணுறாரு, இந்த சேர்மனை அப்பாயின்ட் பண்ணுறாரு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரியா, இவங்களுடைய பதவிக்காலமும் அதே 3 வருடம் அல்லது 70 வயது வரை தான். இவங்க மறுநியமனத்திற்கு தகுதியற்றவர்கள், மறுநியமனம் செய்ய முடியாது. சரியா, சரி, ஓகே ஃபைன். ஸோ இது மட்டும் போதுமானது. தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, தமிழ்நாட்டில் பாருங்கள், நம்மளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சரி, ஓகே. பாருங்கள், தமிழ்நாட்டில் 1997 இந்த டைமில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து April 17 அப்படிங்கிறதுல தான் ஜிஓவே நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கும். சரியா, ஸ்கூல் புத்தகத்தில் பாருங்கள் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஜிஓ பாஸ் ஆகிருக்கும் அப்படின்றத பார்த்துக்கணும். 1997 தான் இந்த விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸ்கூல் புத்தகத்தில் ஒரு தடவை நீங்கள் அந்த இயரை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், சரி.
அடுத்தது பாருங்கள், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இது இயர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கமிட்டி நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் அப்படிங்கிறது 1974 கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் அப்படிங்கிறது 1974 கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் அப்படிங்கிறதுக்கு சரியா பாருங்கள், ஸ்டாட்யூட்டரி ரைட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது நான் கான்ஸ்டியூஷனல் பாடி தான், ஆனால் ஒரு சட்ட அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1990 சரியா. ஸோ 1990 நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிற விஷயத்த 1990 கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரியா. ஸோ இதில் உறுப்பினர்கள் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேர்பர்சன், அப்புறம் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு மெம்பர் செக்ரட்டரி அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, ஒரு தலைவர், 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாத்தையுமே அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், சேர்பர்சன், மெம்பர்ஸ் இவங்க எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது யார்? நாமினேட் பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் கூட கிடையாது, நியமனம் செய்யப்படுறாங்க. யாரால் நியமனம் செய்யப்படுறாங்கன்னா மத்திய அரசினால் நியமனம் செய்யப்படுறாங்க. சம்பளங்களையும் தீர்மானிக்கக்கூடியது அவங்க தான் சரியா. ஸோ இதில் சேர்பர்சன் மற்றும் உறுப்பினர்களுக்கு பதவிக்காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 வருடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரியா. இதை கட்டாயம் தெரிஞ்சுட்டு போங்க, புது புக்கில் தான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க சரியா. சரி, ஓகே. ஓகே, அடுத்தது பாருங்கள், அடுத்தது நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் சரியா. தேசிய குழந்தைகளுடைய அந்த உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி, பட் நாட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியலமைப்பை சார்ந்த ஒரு அமைப்பு கிடையாது. 2007 கொண்டு வரப்பட்டிருக்கு சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம்னு சொல்லி 2005 கொண்டு வந்தோம் இல்லையா, அதன் அடிப்படையில் இந்த விஷயம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க சரியா. நம்மளுக்கு எப்போ ஸ்டாட்யூட்டரி ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க, 2007 ஸ்டாட்யூட்டரி ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா. சரி, ஓகே. ஸோ இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, ஒரு சேர்பர்சன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, 6 உறுப்பினர் இருப்பாங்க சரியா. இவங்க எல்லாத்தையுமே அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிரசிடென்ட்னு போட்டக்கூடாது சரியா. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவருடைய சம்பளங்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியதும் நம்மளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க, நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு தீர்மானிக்கிறாங்க. ஓகே, சரி. அடுத்ததாக இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 3 வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. 3 வருடம். இவங்க வந்து மறுநியமனத்துக்கு தகுதியானவர்கள்லாம் 2 தடவைக்கு மேலே இவங்களை மறுநியமனம் செய்ய முடியாது சரியா. இன்கேஸ் ஆஃப் சேர்பர்சனுக்கு 65 வயசு ஆகிற வரைக்கும், மெம்பர்ஸ்க்கு 60 வயசு ஆகிற வரைக்கும் சரியா. இது ரெண்டும் முக்கியமான விஷயம், அதையும் மட்டும் பார்த்துட்டு போங்க சரி. ஸ்கூல் புக்கில் இதை ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க சரியா, அதனால் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் படிச்சுட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 2 ஆணையங்கள் தான் இருக்குது. ஓகே, என்னன்னு பார்த்துடலாம். அடுத்தது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மத்திய தகவல் அறியும் ஆணையம்னு சொல்லுவாங்க. இந்த மத்திய தகவல் அறியும் ஆணையம் அப்படிங்கிறது 2005 ஒரு சட்டத்தின் மூலியமாக, அதாவது ஒரு ஆக்ட் மூலியமாக கொண்டு வரப்பட்டுச்சு. பட் இது நாட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி சரியா, அரசியலமைப்பை சார்ந்த ஒரு அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் இந்த வாட்டி குரூப் 1 எக்ஸாமில் இந்த கொஷினை தான் கேட்டிருக்கிறாங்க சரியா. பாருங்கள், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சரியா, தலைமை தகவல் ஆணையர் அப்படின்னு ஒருத்தரும், உறுப்பினர்கள் வந்து 10க்கும் மேற்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கலாம் சரியா. ஐம் சாரி, இந்த கொஷின் குரூப் 1 வரல, இன்னொரு தான் வந்து இருந்தது சரியா, பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது தலைமை தகவல் ஆணையரும் சரியா 10க்கும் மேலே உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு பிரதமர் தலைமையில் ஒரு குழு இருக்குது. பிரதமர், அவருக்கு கீழே எதிர்க்கட்சி தலைவர் சரியா, அவருக்கு கீழே கேபினட் அமைச்சர்கள், இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பரிந்துரை செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு சொல்ல போனால் 65 வயது வரை, 6 வருடம் அல்லது 65 வயது வரை. இவங்க வந்து மறுநியமனத்திற்கு தகுதி இல்லை, இவங்களுக்கு மறுநியமனம் அப்படிங்கிறது செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. மத்திய தகவல் அறியும் ஆணையம் அப்படின்னு சொல்ல போகும்போது, அதாவது ஏதோ ஒரு தகவல் கேட்டிங்கன்னா 30 நாட்களுக்குள்ள, அந்த 30 நாள் அப்படிங்கிறது எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க சரியா. ஒரு தகவல் அறியும் ஆணையத்தில் எத்தனை நாளுக்குள்ளே உங்களால் தகவலை பெற முடியும் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ள தகவலை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் தான் மாநிலத்தில் தகவல் அறியும் ஆணையம் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா 2005 தான் இந்த ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் அதே போல் தான் ஒரு தகவல் தலைமை ஆணையர் இருப்பாங்க, 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர், 10 உறுப்பினர் வரைக்கும் இருக்கலாம். இங்கே அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு சரியா. ஆளுநர் தான் என்ன பண்ணுறாரு, அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கிறாங்க சரியா, அந்த கமிட்டி தான் பரிந்துரை கொடுப்பாங்க, அவர் தான் முதலமைச்சர்.
அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் கேபினெட் அமைச்சர், இவங்கெல்லாம் சேர்ந்து பரிந்துரை கொடுக்குறாங்க. அவங்கள ஆளுநர் அப்படிங்கிறவர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இவங்களுடைய பதவிக்காலமும் அதே சேம் தான், அங்கே பார்த்த மாதிரியே தான், நம்மளுக்கு 6 வருடம் அல்லது 65 வயது வரை. மாநிலம்னு ஒன்றே 62ன்னு போட்டுருவாங்க சம்டைமில், அது வந்து கிடையாது. ஸோ தகவல் அறியும் ஆணையத்திற்கு 65 தான். சரியா? ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது வேற என்ன ஆணையம் இருக்குது நம்மளுக்கு? ஓகே, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். சரியா? மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் அப்படிங்கிறது முதலாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் தீர்மானத்தின் மூலியமாகத்தான் 64 கொண்டு வரப்பட்டது. சரியா? இதை முதல்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சந்தானம் கமிஷன் இவங்க தான் பரிந்துரை பண்ணாங்க. ஊழல் தடுப்பு ஆணையம் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு இந்த ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு நம்மளுக்கு சட்ட அந்தஸ்து கிடைச்சிது. சரியா? ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் கொடுக்கல, ஒன்லி என்ன கொடுத்துறாங்க? ஆமாம், ஒரு ஸ்டாட்யூட்டரி ரைட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. சரியா? சரி, ஓகே ஃபைன். ஸோ இதில் எத்தனை பேர் இருப்பாங்க இதை கம்போஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர், ஒரு தலைமை ஒருத்தர் இருப்பார். சரியா? நாட் மோர் தென் 2 விஜிலன்ஸ் கமிஷனர், மீதி 2 பேர் இருக்கலாம். சரியா? அப்போ 3 பேர் கொண்ட அமைப்பாக இந்த ஊழல் தடுப்பு ஆணையம் அப்படிங்கிறது செயல்படுது. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. சரியா? ஸோ இந்த ஊழல் தடுப்பு ஆணையத்தினுடைய இந்த உறுப்பினர் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கமிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேர் கொண்ட கமிட்டி. எப்பயுமே பிரைம் மினிஸ்டர் தான் அதுக்கு ஹெட்டாக இருப்பார். யூனியன் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருப்பாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர் இருக்கிறாங்க. சரியா? ஊழல் தடுப்பு அப்படின்னாலே 3 பேர் கொண்ட ஒரு ஆணையம் அப்படிங்கிற போல நீங்கள் 3 பேர் கொண்ட ஒரு ஆணையம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 4 வருடம். ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு 4 வருடம் அல்லது 65 வயது வரை இவங்களுடைய பதவிக்காலம். சரியா? சரி, ஓகே. ஸோ இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இவங்களை வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணலான்னா ரிமூவ் பண்ண முடியும். ஏதாவது அவங்க குற்ற செயலில் ஈடுபட்டாங்கன்னா ரிமூவ் பண்ண முடியும். சரியா? அடுத்தது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சரியா? மத்திய புலனாய்வுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1941 அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஓகே ஃபைன். ஸோ சிபிஐ அப்படிங்கிறது ஒரு பாருங்கள் 1963 சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் இருக்கு இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் போலீஸ் ஆக்ட் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 63 ஹோம் மினிஸ்டர், சரியா, ஹோம் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் 1963ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த சிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடியதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் கமிட்டி அவங்க தான் வந்து பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்டர் இருப்பார். சரியா? டைரக்டர் இந்த கம்போஷன் பார்த்திங்கன்னா சிபிஐக்கு வந்து ஒரு டைரக்டர் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரியா? மற்றபடி இதில் வேறு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்ததான் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாஸ். சரியா? இந்த லோக்பால் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய வாட்டி நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஓம்பட்ஸ்மன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இருந்துச்சு. இந்த ஓம்பட்ஸ்மன் அப்படிங்கிற வார்த்தை ஸ்வீடன் நாட்டில் 1809ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா? ஸோ ஓம்பட்ஸ்மன் அப்படிங்கிறது ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு வார்த்தை. இதை டொனால்டு சி ராவத் என்பவர் தான் இந்த விஷயத்தை முதல்ல கொண்டு வரார். ஒன்றும் இல்லை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் மேலே ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தால் அந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்காக ஓம்பட்ஸ்மன் என்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது செயல்பட்டுச்சு. சரியா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆவதாக அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நாடு வந்து ஃபின்லாண்ட். இதையும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பாருங்கள், முதல் காமன்வெல்த் நாடு எந்த நாடு அக்செப்ட் பண்ணிச்சுன்னு கேட்டாங்கன்னா அது நியூசிலாந்து. இதையும் நம்மளுக்கு எக்ஸாமில் கொஷினாக கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நம்மளுக்கு எக்ஸாமில் கொஷினாக கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவில் இது போல் ஒரு எம்பி எம்எல்ஏக்கள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக ஒரு ஆணையம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஆர்சி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இதற்கு வந்து லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற நேமில் கொண்டு வரலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா லோக்பால் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏஆர்சி கமிஷன் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966லேருந்து 70 வரைக்கும் அவங்க தான் லோக்பால் அப்படிங்கிறது மத்தியிலையும் லோக் ஆயுக்தா என்பது மாநிலத்திலையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. சரியா? இந்த சஜஸ்ட் பண்ண விஷயத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம், லோக்பால் அப்படிங்கிறத பாருங்கள் முதலாக 68 என்ன பண்ணிருந்தோம், நம்ம இந்திரா காந்தி அம்மையாரோட ஆட்சி காலத்தில் இதை கொண்டு வர முயற்சி பண்ணோம். கிட்டத்தட்ட 11 முறை, சரியா, 10 முறை என்ன பண்ணியிருக்கோம்,
பார்லிமெண்ட்டில் இதை கொண்டு வந்திருக்கிறோம். பட் ஒரு டைமும் இதை ஃபுல்லாக பாஸ் ஆகலை. கடைசியாக 2013 லோக் ஆயுக்தா லோக்பால் ஆக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரியா, லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. லோக்பால் அப்படிங்கிறது இன்றைக்கி சட்டமாக இருக்குது. சரியா, ஆனால் அது வெளியில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்குது. சரி, ஓகே, போதும். அப்போ மத்தியில் ஒரு எம்பியோ அல்லது எம்எல்ஏ இந்த போல் இருக்கவங்க ஏதாவது ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்கன்னா அவர் மீது விசாரணை நடத்துவதற்காக இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு செயல்படுது. சரியா, சரி, ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்கள், லோக் ஆயுக்தாஸ். லோக் ஆயுக்தாஸ்லேருந்து எக்ஸாமில் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. லோக் ஆயுக்தாஸை கொண்டு வந்த முதல் மாநிலம் எது? இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. மகாராஷ்டிரா, 1971. சரியா, ஒடிசா தான் முதல்ல இதில் கொண்டு வர முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஒடிசா தான் ஃபஸ்ட்டு ஆக்டை பாஸ் பண்ணவங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அங்கே நம்ம இன்னொரு இடத்துல பார்த்துருப்போம், லோக் அதாலத் பார்த்துருப்போம். அது 1982 குஜராத். சரியா, இது லோக் ஆயுக்தாஸ். சரியா, ஸோ லோக் ஆயுக்தாஸை பொறுத்த வரைக்கும் 1971 மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. ஒடிசா வந்து ஃபஸ்ட்டு ஆக்ட் பாஸ் பண்ணவங்க. சரியா, ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா சட்டம். சரியா, ஸோ அதுக்கப்புறம் தான் 2013 தான் மத்திய அரசு வந்து என்ன பண்ணாங்க, இதை வந்து இந்தியா முழுக்க கொண்டு வருவதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரியா, மாநிலங்கள் அதுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள், டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5 வருடம். சரியா, 65 வயது வரைக்கும் அந்த லோக் ஆயுக்தாஸில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கை நீதிபதிகளுடைய அந்த பதவிக்காலம் அப்படிங்கிறது இருக்கும். சரியா, ஸோ இதெல்லாமே இருக்கும். தமிழ்நாட்டிலையும் லோக் ஆயுக்தாஸ் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க.